அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் 27ஆம் தேதி குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்த சில நாட்களுக்கு எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பாகவும் என்ன ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்படுகிறார் என்பது பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை தொடர்ந்த தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும். பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை மார்ச் மாதம் 28 மற்றும் 29 மற்றும் 30 ஆகிய தேதியில் தமிழகத்தில் மிதமான மழையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதி, வங்கக்கடல் பகுதி, அரபிக்கடல் பகுதியில் வரக்கூடிய மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் பொறுத்தவரை அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஆகையால் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மே மாதங்களில் கூடுதலாக இருக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். காலை 12 மணி முதல் மாலை 3 மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் சுட்டெரிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அனல் காற்று வீசக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்பொன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.